உண்டவு உண்டவு குட்டி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? ஜெர்மனி நேத்து 2-1 சொல்லி எவரி கோஸ்டர் வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வின் பண்ணதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா டென்னிஸ் உண்டவ். மேட்ச்ல ரொம்பவே கவலைக்கிடமா இருந்த நிலைமையில உள்ள வந்து 2 கோலை போட்டு ஜெர்மனியை வின் பண்ண வச்சிருக்கான் டென்னிஸ் உண்டவ். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. செகண்ட் ஹாஃப்ல சூப்பர் சப்ஸா வந்த இந்த அமீரி அண்ட் உண்டவ் தான் இந்த மேட்சை புரட்டி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் போட்டது அமீரி ஒரு கிராஸ் மர்ச்சன்ட் மாதிரி உள்ள வந்ததுல இருந்து ஒரு 3-4 கிராஸ் வச்சுக்கிட்டே இருந்தான். அதுல 2வது கிராஸோ 3வது கிராஸோ உண்டவ் காலில் சிக்கிச்சு, கோல் போயிடுச்சு. கடைசி நிமிஷத்துல நிம்மின்ஷா போட்ட அசிஸ்ட்ல வின்னரை ஸ்கோர் பண்ணி டெனிஸ் உண்டவ் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐவரி கோஸ்ட் தான் டாமினேட் பண்ணாங்க. ஜெர்மனியால பெருசா எதுவுமே அட்டாக்ல கிரியேட் பண்ண முடியல. செகண்ட் ஹாஃப்ல திமிரி எழுந்து அட்டாக் ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த சப்ஸ்டியூட்லாம் உள்ள வர வரைக்கும் அவங்களால ஒரு அட்டாக்கிங் த்ரெட்டும் பண்ண முடியல. நம்ம எல்லை இல்ல, இங்க எனக்கு பவர் இல்ல. இது ஏன் எல்லை, ஏன் கோத்து, என்ன மீறி இனிமே எதுவும் பண்ண முடியாது. அம்மா டியாலோ நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். டியூமெண்டின் ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் கேட்டுக்கோங்க, அமன் டியாலோ நல்லா ஃபார்ம்ல இருக்கான். ஸோ மான்செஸ்டர் யுனைடெடுக்கு பிரிக்க போறான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஐவரி கோஸ்ட் கோல் அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கெசியே. அமன் டியாலோ கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி நெட்லாக் ஆகி ஸ்லோவா அடிப்பாரு. அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது கிசியே அது கோலா கன்வெர்ட் பண்ணிடுவாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜெர்மனி டல் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா நான் எதுன்னு பாக்குறேன்னா ஸ்லாட்டர்பெக்கோட இன்ஜுரின்னு சொல்லலாம். ஒரு பாலை கிளியர் பண்ணும்போது இன்ஜுரி ஆயிடும். தலைமை அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுவான். ஈவன் மெடிக்ஸ் வந்துட்டு அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டாங்க. வெளியே வரலாம்னு சொல்லி இருந்திருக்கலாம், நாகலிஸ்மனும் வெளியே எடுத்திருக்கலாம். பட் நான் விளையாடுறேன்னு சொல்லி ஸ்லாட்டர் பேக் விளையாண்டுருப்பான். அதனால கொஞ்சம் கேம் ஸ்லோ ஆச்சு. அப்பவே ஸ்லாட்டர் பேக் மாத்திட்டு ரோட்ரிஜரை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அந்த கோல் கன்சீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஐவரி கோஸ்டோட டிஃபென்ஸ் நேம் படிச்சு பார்க்குறேன். ஏதோ எனக்கு அகாட்ஸ்கி நேம் படிக்கிற மாதிரியே இருக்குது. கேளுங்களேன். கோனான், அங்பது, கோசுன், சிங்கம். ஜெர்மனி ரவுண்ட் ஆஃப் 32க்கு குவாலிஃபை ஆக்கிட்டாங்க.